ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொத்து சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி, அதையும் கட் பண்ணியிருக்கேன். முட்டை, கருவேப்பிலை, இது பஜ்ஜி மிளகா. கொடை மிளகா இல்லாதனால நான் பஜ்ஜி மிளகா யூஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் ஒரு லெமன், எலுமிச்சை பழம். இப்போது நான் ஒரே ஒரு சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இது பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா. அது நீங்கள் நான்வெஜ் குருமா, அதாவது மட்டன் குருமா, சிக்கன் குருமா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் வெஜ்ஜு குருமா எங்கள் வீட்டில் இருக்கிறதா நான் வெஜ்ஜு குருமா வச்சு நான் எப்படி கொத்து சப்பாத்தி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அப்புறம் இது சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, சால்ட்டு, எண்ணெய். இப்போது இந்த சப்பாத்தி நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீசஸாகவே இது பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கடைசியாக டம்ளரில் இது பண்ணுவோம். அதனால் அது சின்னதாகிடும். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் ரஃப்பாக கையிலே பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தியில் ஒரு ஆள் நல்லா சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இதுவானோடனே, கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அதில் பஜ்ஜி மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் வதக்கிக்கலாம். இப்போது நம்ம தூள்லாம் சேர்க்க போகிறோம். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதான் 1/4 டீஸ்பூன் தான் சிக்கன் மசாலானா, நான் ஒரு ஃபுல்லாக டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை அடித்து வச்சுருக்கேன், பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம சப்பாத்தி நல்லா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதில். இப்போது அந்த முட்டைக்கு பச்சை வாசனை போகிறதுக்கு, அந்த முட்டை வாசனை போகிறதுக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ சப்பாத்தி போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போது நம்ம அந்த பட்டாணி குருமா எடுத்து வச்சுன்னு இருக்கலாம், உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா, அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஸ்லோவில் வச்சு ஊற்றுங்க, ஏன்னா சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். அப்புறம் அதான் ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும். இப்போ ஊற்றி எடுத்தோன்னே இது நான் ஒரு டம்ளர் வச்சு அடிச்சிருக்கேன். இதுமாரி ஓரத்தில் கூராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டம்ளரில் வச்சு அடிச்சிங்கன்னா நல்லா பொடிசாகிடும். நல்லா அந்த மசாலாவும் நல்லா ஊறி நல்லா பிளெண்டாக இருக்கும். எல்லாத்தோடையும் எல்லா மசாலா, அந்த பட்டாணி குருமா எல்லாமே நம்ம ஊற்றுனது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பிளெண்ட் ஆகிட்டு பொடி மாஸ் மாதிரி இருக்கும் கொத்து சப்பாத்தி. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா பொடிசாகிடுச்சு.
இப்போ வந்து எண்ணெய் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு, இன்னும் கொஞ்சம் ஊற்றலான்ட்டு நான் 1 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நல்லா சுருளனோடனே எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.